வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்க பேச்சு குழந்தைங்கள பற்றி போகுது. அப்போ செல்வம், ஏற்கனவே எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, இன்னொன்று கூட பெற்றுக்கலான்னு இருக்கு இவங்க சொல்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்ல, உடனே முத்து, அளவோட பெத்துக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும், அளவுக்கு மீறி ஜனத்தொகை ஏத்துனா நாடும் தாங்காது வீடும் தாங்காது பார்த்துக்கோ அப்படின்னு முத்து சொல்ல, கார்த்திக் சிரிக்கிறாரு. ஆ அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, நீ எப்ப ஸ்வீட் கொடுக்க போறேன்னு செல்வம் கேக்குறாரு. ஏண்டா, உனக்கு ஸ்வீட் வேணும்னா சொல்லு, இப்பவே வாங்கி தரேன், அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தங்கிறாரு முத்து. ஐயோ, பேக்கப் பையலன்ற மாதிரி செல்வம் சிரிக்க கார்த்திக்கும் சேர்ந்து சிரிக்கிறாரு. அதை பார்த்து அப்படியே தினேஷ், வந்த ஃப்ரெண்டுன்னு 4 பேரும் சிரிக்கிறாங்க. முத்துவுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. டேய், ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, டேய் டேய் டேய், இவன் ஒருத்தன்டா, இந்த விஷயத்தை இவனுக்கு தெளிவா சொன்னாதான்டா புரியும் அப்படிங்கிற செல்வம் முத்துக்கிட்ட வந்து நின்று, டேய் நீ எப்போ குழந்தை பெற்றுக்க போறோன்னு தான் கேட்குறோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு என்னடா அவசரம், எதையும் யோசிக்கலங்கிறாரு முத்து. டேய், கல்யாணம் பண்ணின உடனே குழந்தைய பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைங்க நம்ம கூட சேர்ந்து வளர்றத நம்ம பார்க்கலாம் இல்ல, நல்லா திங்க் பண்ணுன்னு சொல்ல முத்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டும், ஆமாப்பா, நமக்கு வயசாகி குழந்தை பெற்றுக்கிட்டா கடைசி காலத்துல நம்மளால அவங்கள நல்லபடியா பார்த்துக்க முடியாம போயிடும் அப்படின்னு வந்த ஃப்ரெண்டு சொல்ல, இங்க பாரு, நீயும் 2 கார் வச்சிருக்கிற, மீனா சிஸ்டரும் வேலையில பிஸியா இருக்காங்க, 2 பேரும் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா டைமும் ஓடிக்கிட்டே இருக்கும்டா, இங்க பாரு, இதெல்லாம் அந்தந்த காலத்துல நடந்துடணும் அப்படின்னு செல்வம் சொல்ல, முத்துவும் ரொம்பவே யோசிச்சுட்டு, ஆமாண்டா, பாட்டி கூட அதுக்கு தான் வீட்டில் எங்க பரம்பரை தொட்டில கொண்டு வந்து போட்டுட்டு போனாங்க, வீட்டில் 3 ஜோடி இருக்கு, மனோஜ் தாண்டா பையன் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அது இருக்கட்டும்டா, ஆனா முதல்ல கல்யாணம் நடந்தது உனக்கு தானேன்னு கேட்கிறாரு செல்வம். முத்து யோசனையா நிக்க, முத்து, வயசு இருக்கும் போதே குழந்தை பெத்துக்கணும்டா, வயசு ஆக ஆக எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது, அப்புறம் குழந்தை வேணும்னு நினைச்சா கூட பெத்துக்கிறது கஷ்டமா போயிடும் பாத்துக்க அப்படின்னு செல்வம் சொல்ல, முத்து ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு. உன் பேரை சொல்றதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்கடா அப்படின்னு செல்வம் சொல்ல, முத்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தினேஷ் முத்துக்கிட்ட வந்து, ஆமாண்டா முத்து, கிறிஷ் வீட்டை விட்டு போயிட்டான்னு ஃபீல் பண்றல்ல, இதுலயே தெரியுது குழந்தை ஆசை வந்துருச்சுன்னு, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பெத்துக்கங்கடா அப்படின்னு தினேஷ் சொல்ல, முத்து அப்படியே யோசனை பண்ண அவருக்கு கொஞ்சம் வெக்கமும் நிறைய தயக்கமும் வருது. மீனா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட பூக்கடையில் இருக்க 4 ஃப்ரெண்டு இருக்காங்க, அதுல ஒருத்தங்க, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீட்ட எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. என் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வர்ற வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம், எல்லாரும் வந்துருங்க, இன்விடேஷன்லாம் அடிக்கல, அதனாலதான் ஸ்வீட் கொடுத்து சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, 4 பேரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு கை கொடுக்குறாங்க. அதுல ஒருத்தங்க, இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள குழந்தை பிறந்த பேரே வைக்க போற, வருஷம் ஓடுது பாரு அப்படின்னு ஒருத்தங்க சொல்ல, என்ன பேர் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு மீனா கேக்குறாங்க. நான் சில பேர் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த கேர்ள் சொல்ல, என்ன பேரடின்னு ஒரு அக்கா கேக்குறாங்க. அதை பேர் வைக்கிறப்ப வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இப்பவே சொல்லிடுங்கிறாங்க இன்னொரு அக்கா. அது எங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் சபரிமலைக்கு போய்கிட்டு இருந்தாரு, இப்ப என் புருஷனும் வருஷம் சபரிமலைக்கு போறாரு, எங்க குடும்பமே அதிகமா ஐயப்ப சாமியை தான் கும்பிடுவோம், அதனால பையனுக்கு ஐயப்பன்னு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ரொம்ப நல்ல பேரு, நல்லபடியா வளர்த்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆளாக்குங்கன்னு மீனா சொல்றாங்க. ஆமாண்டி, நம்மள மாதிரியே நம்மளுக்கு பொறுக்கிற பிள்ளைங்களும் கஷ்டப்படக்கூடாது, நல்லா படிக்க வச்சு பெரிய வேலைக்கு அனுப்புங்கிறாங்க இன்னொரு அக்கா. இப்பதான் பேரே வைக்க போறோம், அதுக்குள்ள வேலைக்கு போறத பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இப்பவே எல்லாத்தையும் யோசிச்சு வை, பசங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா, அவங்கள நல்ல ஸ்கூல்ல சேர்த்து தேவையானதை செஞ்சு கொடுத்து பார்த்து பார்த்து வளர்க்கறதுக்குள்ள போதும் ஆயிடுதுடி, பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு பேங்க்ல லோன் கொடுத்தா கூட பரவாயில்ல போல இருக்குன்னு அமுதாக்கா சொல்ல, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்காக புள்ள பெத்துக்காம இருக்க முடியுமா, நாளைக்கு நம்ம பேரை சொல்றதுக்கு புள்ள வேண்டாமா, நம்மள கடைசி காலத்துல பாத்துக்க போறது பிள்ளைங்க தானே அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இப்பவே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நம்ம சம்பாதிச்சிட்டோன்னு வையே, அதுவே பெரிய சந்தோஷத்தை தரும், இன்னும் அதிகமா உழைக்க தோணும் அப்படின்னு அமுதாக்கா சொல்ல, மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க. லைட்டாக சிரிப்பு கூட வருது அவங்க மனசுல. நான் கூட காலையிலேருந்து நைட்டு வரையில நின்று வேலை பார்த்து அசதியாக போகிறேன்ல,
வீட்டுக்கு போனதும் என் குழந்தைங்க என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாரு, அதை பார்த்தாலே அன்னைக்கு வேலை செஞ்ச அலுப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்ல. அப்படியா அப்படின்ற மாதிரி மீனா யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. மீனா, நீ மட்டும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இப்ப பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னு ஒரு அக்கா கேக்குறாங்க. விடு, எப்ப குழந்தை பெத்துக்கணுங்கிறது அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு அமுதாக்கா சொல்ல. காலத்துல எல்லாமும் நடக்கணும்ல மீனா. ஒரு குழந்தை பிறந்தாதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். உன் பேரையும் முத்து பேரையும் சொல்றதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? எப்போ பெத்துக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு அக்கா கேட்க மீனாவுக்கு ரொம்பவே தயக்கமாகுது. இது வரைக்கும் நாங்கள் அதை பற்றி 2 பேரும் பேசலக்கா அப்படின்னு மீனா சொல்ல. ரொம்ப தள்ளியெல்லாம் போடாதீங்க, சீக்கிரமா முடிவெடுங்கன்றாங்க அந்த பேர் வைக்கிற குழந்தையோட அம்மா. ஆமா, உன் புருஷன் உனக்கு பூ வாங்கிட்டு வர்றாரா இல்லையா அப்படின்னு ஒரு அக்கா கேட்க. அக்கா, நானே பூ வியாபாரம் தான் பண்றேன், இதுல அவர் வேற எனக்கு தனியா பூ வாங்கிட்டு வரணுமா? வீடு ஃபுல்லா பூவா தான் இருக்குங்கிறாங்க மீனா. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தர்றதுல என்ன இருக்கு? நான் கூட தான் பூ வியாபாரம் பண்றேன், ஆனா என் புருஷன் தினமும் பூ வாங்கிட்டு வர்றாருன்னு அந்த அக்கா சொல்றாங்க. உடனே அந்த சின்ன குழந்தையோட அம்மா, இந்த வயசுலயுமான்னு கேக்குறாங்க. இதுக்கு வயசு என்னடி வேண்டி கிடக்குன்னு அந்த அக்கா சொல்ல. எல்லாரும் சிரிக்கிறாங்க. மீனா, மத்தவங்க கேக்குறாங்கிறதுக்காக நீ எதுவும் முடிவு பண்ண வேண்டாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணும்ல. குழந்தை பிறந்தாதான் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரும், பொறுப்பும் அதிகமாகும். சீக்கிரமே குட்டி மீனாவையும் குட்டி முத்துவையும் பெத்துக்கோங்க அப்படின்னு அமுதாக்கா சொல்ல. மீனாவும் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. அவங்க மனசுலயும் முகத்திலயும் நிறைய வெக்கமும் கொஞ்சம் தயக்கமும் வருது. அப்படியே அவங்க லைட்டா கனவுலகத்துல என்டர் ஆயிடுறாங்க. ஒரு குழந்தை பொறுத்தாதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். உன் பேரையும் முத்து பேரையும் சொல்றதுக்கு ஒரு குழந்தை வேணாமா? எப்போ பெத்துக்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னு பூக்கடைக்காரக்கா கேட்டதை நினைச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க மீனா. மீனா அதே நினைப்போட கட்டில்ல உட்காந்து தூண்ல சாஞ்சிட்டு இருக்க மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்து வர்றாரு. அப்படின்னு கட்டில விட்டு குதிச்சு பாக்குறாங்க. முத்து கையில ஒரு கவரோட வர்றவரு அதுக்குள்ள இருந்து ஒரு 3 முழம் பூவை எடுக்கிறாரு. மீனாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிடுது. என்னங்க, உங்களுக்கு பூவெல்லாம் கூட வாங்க தெரியுமா அப்படின்னு கேட்க. உனக்கு பூ விற்க தெரியறப்ப எங்களுக்கு வாங்க தெரியாதா? திரும்பு திரும்பு அப்படின்னு முத்து பூவை மீனா தலையில ஒரே செகண்ட்ல வச்சு விட்டுடுறாரு. அப்படியே தூணோட சேர்த்து மீனாவுக்கு ஒரு அணைக்கட்டை. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பூ வாங்கிட்டு வரலான்னு சொல்லலான்னு நினைச்சேங்கிறாங்க மீனா. சொல்லிதான் வாங்கிட்டு வரணுமா என்ன? இப்ப பாக்குறதுக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு முத்து ரொமான்டிக்கா ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு கேட்க. எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க மீனா. அது அது அப்படின்னு முத்து டன்னா வழிஞ்சிட்டு இருக்க. அதை பார்த்து மீனாக்கே சிரிப்பு வந்துடுது. முத்து அதே வழிசலோட அவங்க தலையில இருக்க பூவை வாசம் பிடிக்க மீனாவும் கைக்குள்ள அடைக்கலம் ஆயிடுறாங்க. அட அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே அது மீனாவோட நினைப்பா இருக்குன்னு தெரிய வருது. அவங்க கட்டில் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க. வாசல்ல சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்க அங்க மனோஜ் செருப்பை கழட்டி விட்டுட்டு கையில கவரோட போய் ரோஹிணி 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 அப்படின்னு கதவை தட்ட. என்ன மனோஜ்னு ரோஹிணி கதவை திறக்கிறாங்க. டன்டடைன் அப்படின்னு கையை உயர்த்தி காமிக்கிறாரு அந்த கவரை. ரோஹிணிக்கு அந்த பூவை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. என்ன பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? லவ் அதிகமாயிடுச்சான்னு கேக்குறாங்க. சிக்னல்ல நின்றுகிட்டு இருந்தனா ஒரு வயசான அம்மா வந்து பூ வாங்கிக்கோன்னு ஒரே டார்ச்சரு. சரி, அதான் வேற வழி இல்லாம வாங்கிட்டு வந்தேன்னு மனோஜ் சொல்ல. சந்தோஷத்துல இருந்த ரோஹிணியோட முகம் அப்படியே சங்கடமும் கசப்புமா மாறிடுது. மீனா இதை ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி அங்கிருந்து பார்வையை மீனா மேல விட மீனா திரும்பிக்கிறாங்க. சரி அம்மா வர்றதுக்குள்ள இது சீக்கிரம் வச்சுக்கோன்னு மனோஜ் நீட்டுறாரு. மீனா இப்ப மறுபடியும் அவங்கள வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்க. இதுக்கு கூட நீ உங்க அம்மாவுக்கு பயப்படணுமா அப்படின்னு எரிச்சலா கேக்குறாங்க ரோஹிணி. அப்போ ஸ்ருதியும் கையில ஒரு கவரோட வர்றாங்க. ரோஹிணி இருங்க, நான் கூட இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு தான் வந்தேன். கரெக்டா உங்க ஹஸ்பண்ட் பூ வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. மீனாவும் கட்டில விட்டு இறங்கி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மீனா, ரவி வந்துட்டானான்னு ஸ்ருதி கேட்க. உள்ளதான் இருக்காரு, வந்துட்டாரு அப்படிங்கிற மீனா. என்ன, நீங்களும் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அது நானே பூவை வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன், ஒரு ட்ரெண்டிங் மேட்டர், அது அப்புறமா சொல்றேன். ரவின்னு கூப்பிடுறாங்க ஸ்ருதி. என்ன, நீங்களும் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு ரோஹிணி ஸ்ருதியை பார்த்து கேக்குறாங்க. ஸ்ருதி சிரிச்சிட்டு என்ன சொல்லலான்னு யோசிக்க. ஸ்ருதி, வீட்லயே நான் ஒருத்தி இருக்கிறேன், என்கிட்ட கேட்டா பூ கொடுக்க மாட்டேனா அப்படின்னு மீனா கேட்க. ஏன், உனக்கு வியாபாரம் வரும்னு பாக்குறியா அப்படின்னு மனோஜ் கேட்க. சை அப்படின்னு இருக்கு மீனாவுக்கு.
ஸ்ருதி கிட்ட எல்லாம் நான் எதுக்கு காசு வாங்க போறேன்னு கேக்குறாங்க. அப்புறம் எங்க கிட்ட மட்டும் வாங்குவியா அப்படின்னு மனோஜ் கேட்க, மனோஜ் முதல்ல ரோஹிணிக்கு பூ வச்சு விடுங்க அப்படின்னு ஸ்ருதி வீடியோவை ஆன் பண்ண ரோஹிணி ஒரு எதிர்பார்ப்போட மனோஜ் பார்க்க அப்படின்னு கவரை ரோஹிணி கையில கொடுத்துட்டு பூவை கையில எடுக்கிறாரு மனோஜ். ஸ்ருதி எதுக்கு கூப்பிட்டேன்னு ரவி வந்து கேட்க, இருடா சொல்ற அப்படிங்கிற ஸ்ருதி வீடியோ எடுக்க மனோஜ் ரோஹிணி தலையில பூவை வச்சு விடுறாரு. டக்குன்னு அவருக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இப்ப எதுக்கு நீ இதை வீடியோ எடுக்கிறேன்னு அவர் கேட்க, நீங்க அவங்களுக்கு பூ வைங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங்கு எல்லாரும் அவங்க ஒய்ஃபுக்கு பூ வச்சு விட்டு வீடியோ போடுறது தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இது வேறையா அப்படிங்கிற மனோஜ் ஒரு 4 முழம் பூவை ரோஹிணி தலையில வச்சு விடுறாரு. ரொம்பவே அழகா இருக்கு. அதுல ஒரு 2 சரத்தை முன்னாடி எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா இருக்கான்னு கேட்க, அப்படின்னு தலையசைக்கிறாரு மனோஜ். மீனா இப்ப நீங்க வீடியோ எடுங்க அப்படிங்கிற ஸ்ருதி மொபைலை மீனா கிட்ட கொடுத்துட்டு பூவை எடுத்து ரவி கையில கொடுத்து, ரவி இப்ப நீ ஏன் தலையில பூ வச்சு விடுங்கிறாங்க. நீ பூவெல்லாம் வைக்க மாட்டியன்னு ரவி கேட்க, வச்சு விடுன்னா வச்சு விடு, தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்காத, வீடியோ எடுத்துட்டு அப்புறம் இந்த பூவெல்லாம் கழட்டி போட்டுடுவேன் புடி அப்படின்னு அவங்க நீட்ட. ரீல்ஸ் பைத்தியம் அப்படின்னு ஸ்ருதிக்கு இன்னொரு பேர் வச்சுட்டு, யாராவது ஏதாவது பண்ணுனா நீ அப்படியே பண்ணுவியா அப்படின்னு ரவி கேட்டுக்கிட்டே பூவை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்ப நீ வச்சு விடுவியா இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் கோவமாகி கேட்க, இரு திரும்ப அப்படின்னு ரவி வச்சு விட போக ஸ்ருதி அப்படியே கொஞ்சம் முன்னாடி ஓடிடுறாங்க. ஸ்ருதி சிரிக்க, என்னங்க அப்படின்ற மாதிரி மீனா பார்க்க, ஏய் என்னாச்சு என்னது அப்படின்னு ரவி கேட்குறாரு. வா வந்து வச்சு விடுவா அப்படிங்கிற ஸ்ருதி நீங்க எடுங்கிறாங்க மீனா கிட்ட. அவங்க அப்படின்னு எடுக்க போக ஸ்ருதி பக்கத்துல ரவி வர ஸ்ருதி அந்த இடத்துல இருந்து நழுவி ஓடுறாங்க. ஸ்ருதி என்ன இதுன்னு கேட்க, வா அப்படின்னு அவங்க இங்கேயும் அங்கேயும் ஓட பார்க்க ரவி ஒரு கையால புடிச்சு உட்கார வச்சிடுறாரு. ஸ்ருதியும் ஓகேன்னு உட்காந்துக்கிட்டு இப்ப வையன்னு தலைய காட்டுறாங்க. ரவி கடுப்பாயிடுறாரு. இருந்தாலும் வேற வழி இல்லாம பக்கத்துல நிக்க, வைடா வை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி ஸ்ருதி தலையில பூவை வச்சு விட அதை ரசனையோட பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணியும் மனோஜும். மீனாவும் ரொம்ப சந்தோஷமா வீடியோ எடுக்கிறாங்க. காட்டுங்கன்னு வீடியோவை வாங்கி பாக்குற ஸ்ருதி இன்னொரு தடவை விடுங்க, இப்போ ஸ்டாண்டிங்ல வா அப்படின்றவங்க கொஞ்சம் முடிய முன்னாடி எடுத்து போட்டுட்டு, வைடா வை தலையில கைய அப்படின்னு சொல்ல ரவியும் தலையில கை வச்சு பூ வச்சு விடுற மாதிரி ஒரு பவுலா காட்டுறாரு. மீனா வீடியோ எடுத்துட்டு இருக்க ரோகிணியும் மனோஜ் சந்தோஷமா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வந்து செருப்பை கழட்டிட்டு இருக்க மனோஜ் பார்த்துட்டு, ஐயோ அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே முகத்தை அம்மாஞ்சி மாதிரி வச்சுக்கிறாரு. உள்ளர வர்ற விஜயா என்ன எல்லார் தலையிலையும் பூ இருக்குன்னு சொல்ல ரவி பட்டன ஸ்ருதி தலையில இருந்து கையை எடுத்துக்கிறாரு. அவளுக்கு வியாபாரம் ஆகலைன்னு உங்க தலையில கட்டிட்டாளா அப்படின்னு அல்ப விஜயா கேட்க, வியாபாரம் ஆகலைன்னு உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு அண்ணாமலை கேட்க எல்லாரும் அமைதியா நின்னுட்டு பாக்குறாங்க. அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க, ஆன்டி வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அண்ணாமலையோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க ஸ்ருதி. என்னம்மா என்னன்னு சொல்லுன்னு கேட்க, வாங்க சொல்றேன் வாங்க அப்படின்னு நடுப்புற கொண்டு வந்து நிறுத்துறாங்க. என்னம்மா என்னன்னு சொல்லுன்னு அவர் கேட்க, இந்தாங்க இந்த பூ எடுத்து ஆன்டி தலையில வச்சு விடுங்க அப்படின்னு ஸ்ருதி நீட்ட. என்ன இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி ரோஹிணி பார்க்க மனோஜம் பார்த்துட்டு இருக்காரு. இந்தாங்க அங்கிள் இந்த பூவை எடுத்து ஆன்டி தலையில வச்சு விடுங்கன்னு நீட்டுறாங்க ஸ்ருதி. பூ வைக்கிறதா எதுக்குமா இதெல்லாங்கிறாரு அண்ணாமலை. அங்கிள் அதெல்லாம் முடியாது அங்கிள், நீங்க வச்சு விடுங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வீடியோவா எதுக்குங்கிறாரு அண்ணாமலை. அவரு கொஸ்டின் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பூவே வாடி முடிச்சிரும் போல இருக்கு. ஏன் இவளோட பூ வியாபாரத்தை உன்ன வச்சு விளம்பரப்படுத்தி விற்க போறாளான்னு விஜயா கேக்குறாங்க. அத்தை நான் சிவனேன்னு இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் ஏன் தலையவே உருட்டுறீங்க, ஸ்ருதி ஏதோ நெட்ல போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடணும், இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங்கு. ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபுக்கு பூ வச்சு விடுற மாதிரி போஸ்ட் போடணும், அதனால நாமளும் போடலாங்கிறாங்க ஸ்ருதி. உடனே விஜயா ஈன்னு சிரிச்சிட்டு நிக்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா, விஜயா தான் அடிக்கடி என் காதுல பூ சுத்துற பழக்கம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதானே என்னைக்கு நீங்க எனக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க, ஏன் வாங்கி கொடுத்ததே இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு, அதுவும் நீங்க பூவெல்லாம் வச்சு விட்டதே இல்லை அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படியா அங்கிள் அப்ப நீங்க கண்டிப்பா பூ வச்சு விட்டே ஆகணும், வைங்க அங்கிள் ப்ளீஸ் 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 அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சரிம்மா குடுமா குடு அப்படின்னு பிச்சைக்காரி மாதிரி கையை ஏந்திட்டு நிக்கிறாரு அண்ணாமலை. கவர்ல இருந்து இன்னொரு 3 முழம் பூவை ஸ்ருதி வெளியே எடுத்து அண்ணாமலை கிட்ட கொடுக்க அவரு வச்சு விட போறாரு. மீனா கொடுங்கன்னு மொபைல கேட்டுக்கிட்டே, அங்கிள் இருங்க அங்கிள் செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வைங்க அப்படின்னு ஸ்ருதி பொசிஷன் பார்த்து போய் நிக்க, என்ன ட்ரெண்டிங்கோ என்னமோ, பூ வச்சு விடுறதை எடுக்கிறதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கா
என்னமோ போங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. திரும்புங்க திரும்புங்கங்கிறாங்க ஸ்ருதி. ஊர்ல எல்லாரும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. தினமும் ஏதாவது போடணும். அதுக்காக புதுசாலாம் உட்காந்து யோசிக்கிறதுலாம் இல்ல. நார்மலான ஏதோ ஒரு விஷயத்த பாட்டை போட்டு மேட்ச் பண்ணி அதை புது விஷயம் மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஓ நல்லா இருக்கேன்ற மாதிரி விஜயா ஆர்வமா பாக்குறாங்க. அங்கிள் கொஞ்சம் லைட்டா இப்படி வாங்கன்னு லெஃப்ட்ல கைய காமிக்கிறாங்க ஸ்ருதி. நீங்களும் பின்னாடி வாங்கன்னு விஜயாவுக்கு சொல்ல அவங்களும் பின்னாடி வர்றாங்க. அப்படின்னு விஜயா கரெக்டா தலையை நீட்டிட்டு நிக்க இவர் வச்சு விட போக, அங்கிள் இங்க பாருங்கிறாங்க ஸ்ருதி. இவரு வச்சு விட்டுட்டே போஸ் கொடுத்துட்டு இருக்க விஜயா பரவசத்தோட பல்லு மொத்தத்தையும் காட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எடுத்தாச்சு இங்க பாருங்க அப்படின்னு ஸ்ருதி கொண்டு வந்து காட்டுறாங்க. சூப்பரா இருக்கு பாருங்கன்னு அவங்க கொடுக்க அண்ணாமலை கையில வாங்கி பாக்குறாரு. அருமையா இருக்கு இல்லைங்க அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலையும் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா முத்து வந்தாச்சான்னு ஸ்ருதி கேட்க, இன்னும் இல்லைங்கிறாங்க மீனா. முத்து வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கும் இப்படி வச்சு விட சொல்லி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. அந்த இடமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா சந்தோஷமா இருக்கு. நம்ம பார்லரமாவும் மனோஜும் கூட எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாம கஞ்சத்தனமும் இல்லாம சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. அண்ணாமலை வீடியோவை பார்த்து நல்லா இருக்குமான்னு சொல்லி ஸ்ருதிகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க. ஜி அவங்க பூவை தொட்டு பார்த்துட்டு நிமிடுறவங்க அப்படியே ரோகிணி முன்பக்கமா போட்டிருக்க 2 சரம் பூவையும் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏய் அப்படின்னு கூப்பிட ரோகிணி உடனே திரும்புறாங்க. இங்க வா அப்படின்ற மாதிரி கையாலேயே விஜய ஜாட காட்டுறாங்க. ரோஹிணி அப்படியே நின்றுட்டு இருக்க. வான்னு கத்த ரோஹிணி மெதுவா போறாங்க. கூடவே மனோஜும் வர்றாரு. உனக்கு யார் பூ வாங்கி கொடுத்தது அப்படின்னு விஜயா கேட்க, அது இல்ல ஆண்டின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்கவே, அம்மா ஸ்ருதி தாம்மா, ஸ்ருதி தான் எல்லாருக்கும் வீடியோ எடுக்கணும்னு பூ வாங்கி கொடுத்தா சொல்லு ஸ்ருதின்னு மனோஜ் உள்ளர போந்து சொல்லிடுறாரு. ஸ்ருதியும் சரி எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறவங்க, ஆமா ஆண்டி நான் தான் வாங்கி கொடுத்தேன், சரி நான் போய் போஸ்ட் பண்றேன் அப்படின்னு திரும்ப எல்லார விட வேகமா ரோஹிணி சட்டுன்னு திரும்பி அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே இன்சல்ட்டா இருக்கு. மனோஜும் பின்னாடியே போயிடுறாரு. என்னம்மா முத்து வரலையான்னு அண்ணாமலை கேட்கிறாரு. கொஞ்சம் தூரமா சவாரிக்கு போறேன்னு சொன்னாரு மாமா, வந்துருவாரு அப்படின்னு மீனா சொல்ல, வரட்டும் அப்படின்னு அண்ணாமலை நகர விஜயா அவங்க தலையில இருக்க பூவை இப்படி அப்படியே ஆட்டி பார்த்துக்கிட்டே போறாங்க. அண்ணாமலை உட்காந்து பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்க. மாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா, காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாங்கிறாங்க மீனா. வேண்டாமா பரசு வந்தான், அவன் கூட வரும்போதே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சொல்லுங்க மாமாங்கிறாங்க மீனா. உட்காருமான்னு சொல்ல, இருக்கட்டும் மாமாங்கிறாங்க. உட்காருமான்னு சொல்ல உட்காருறாங்க மீனா. கிறிஷோட பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சது இல்ல, அதுல எனக்கு சந்தோஷம். இனி அடுத்த தடவை அவனை பார்க்கும்போது நான் கொஞ்சம் பணம் தர்றேன், அதுல அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருங்கிறாரு அண்ணாமலை. அவங்க பாட்டி பேசின பேச்சுக்கு எங்க போய் அவனை பார்க்க போறோங்கிற மாதிரி மீனா யோசிச்சுக்கிட்டே தலை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பாவம் கிறிஷ் இந்த சின்ன வயசுலயே பாசம் வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறான். அவனை பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒரு பையனை பார்க்குற மாதிரி இருக்குன்னு அண்ணாமலை சொல்ல, மாமா கிறிஷ் இப்போ எங்க அம்மா வீட்டுல இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, என்னம்மா சொல்ற, உங்க வீட்டுல இருக்கிறதா தானே சொன்னீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வியா பார்க்க, ஆமா மாமா எங்க வீட்டுல தான் இருந்தான், இப்ப அவனோட பாட்டி வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பாட்டி வந்தாங்களா அப்படின்னு யோசனையா அண்ணாமலை கேக்குறாரு. ஆமா மாமா, கிறிஷோட அம்மா அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லி அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்களாம், அதனால கிறிஷோட பாட்டி வந்து எங்க கிட்ட சண்டை போட்டு கிறிஷ கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி விடுமா, எப்படியாவது அவன் சந்தோஷமா இருந்தான்னா அதுவே போதும், நம்ம கிட்ட இருந்தா என்ன அவன் பாட்டி கிட்ட இருந்தா என்ன, அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறாரு அண்ணாமலை. அவன் பாட்டி கூட இருந்தா சந்தோஷம்தான் மாமா, இப்ப இவர் தான் கிறிஷை எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்தி அவனை சீர்திருத்த பள்ளிக்கு கூட போக விடாம தடுத்தாரு, ஆனா அவரையே கிறிஷோட அம்மா கடைசியில தப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு மீனா ஆதங்கத்தோட சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அண்ணாமலை. அவர் கூட இருந்த கிறிஷும் அவரை மாதிரி தான் ரவுடியா வருவான்னு சொல்லி அவங்க அம்மாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. அவரு எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது பண்றாரு, ஆனா சிலர் அவரை புரிஞ்சுக்காம இப்படி பேசிடுறாங்க அப்படின்னு மீனா ரொம்பவே ஆதங்கமா கோபமா சொல்ல, அண்ணாமலையும் ரொம்பவே வருத்தத்தோட கேட்டுட்டு இருக்கவரு, அது என்னவோமா சில பேருக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிற ராசி இருக்கும் போல இருக்கு, முத்தும் அந்த வகையை சேர்ந்தவன் தான், அவன் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சில பேர் பார்வைக்கு அவன் கெட்டவன் தானே அண்ணாமலை ரொம்ப ஆதங்கத்தோட சொல்ல,
மீனாவும் சங்கடத்தோட கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. முத்துவுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்களை இப்ப நினைச்சா கூட எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்கு. அந்த ஞாபகம் வந்தாவே நைட்டெல்லாம் சரியா தூக்கம் வராது. அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டான்னு அண்ணாமலை சொல்ல, எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு மீனா சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாரு அண்ணாமலை. அவரு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு மீனா சொல்ல அண்ணாமலை அப்படியே திகைச்சு போய் பாக்குறாரு. அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி குழந்தை மாதிரி அழுதாரு மாமா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவரு அந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவை நான் அன்னைக்கு அனுப்பி இருக்க கூடாது. வாழ்க்கையில அது அவனுக்கு ரொம்ப வலிச்சிடுச்சு. இப்போ கிரீஸ காப்பாத்துறதுக்கு முத்து கஷ்டப்படுறான் பாரு, அந்த அளவுக்கு கூட என்னால காப்பாத்த முடியல. அந்த வகையில முத்து விஷயத்துல நான் தோத்துட்டேன். சொல்ல போனா நான் தான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு அண்ணாமலை. மாமா இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மாமா. அவரை உருவாக்குனதே நீங்க தான். அவரு உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அவரு பண்ணாத தப்புக்காக அவர் தண்டனை அனுபவிச்சிருக்காரு. ஆனா தப்பு பண்ணவங்களை தண்டிச்சிருந்தாலும் உங்களுக்கு அது கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா 2 பேருமே உங்களோட பசங்க. உங்க நிலைமைய நினைச்சு எனக்கும் ரொம்ப வருத்தம் தான் மாமா. உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் கூட எனக்கு இப்படி ஆறுதல் சொல்லிக்கிட்டது இல்லம்மா. உன் நல்ல மனசு எல்லாத்தையும் நல்ல விதமா பாக்குது. முத்துவும் நீயும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போவீங்க அப்படின்னு மனசார ஆசீர்வதிக்கிறவரு கிறிஷ் போயிட்டான்னு கவலைப்படாதீங்க. உங்க 2 பேருக்கும் சீக்கிரமே குழந்தை பிறக்கும். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு பிளஸ் பண்றாரு. எல்லாருமே தூங்க போயிட முத்து வராதனால மீனா இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தை பத்தின பேச்சால நினைப்பால அவங்க கொஞ்சம் உற்சாகமா இருக்க, அவங்களுக்கும் தூக்கம் வரல. அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்தாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவோம், நமக்குன்னு ஒரு பிடிப்பு வரும்னு சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து மீனான கூப்பிட்டுக்கிட்டே கைய பின்னாடி மறைச்சிக்கிட்டு வர்றாரு. இவங்கள சிரிப்போட எழுந்து போற எதிரில் வர்ற முத்து கையில இருக்க கவரை காமிக்க அதுல மல்லிகைப்பூ இருக்கு. என்னங்க அதிசயமா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு மீனா கேட்க, ஏன் பொண்டாட்டிக்கு நான் பூ வாங்கிட்டு வந்து தர்றேன், இது தப்பா அப்படின்னு முத்து கேட்க, தப்பெல்லாம் இல்ல, இத்தனை நாள் வாங்கிட்டு வராம இருந்ததுனால அதுதான் தப்புங்கிறாங்க மீனா. பொதுவா புருஷன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பாங்க. ஆனா என் பொண்டாட்டியோட வியாபாரமே பூ விற்கிறது தானே. நான் பூ வாங்கி கொடுத்தா அவளுக்கு என்ன அது பெருசா தெரிய போகுதான்னு நினைச்சேன் அப்படின்னு முத்து சொல்ல, இந்த பூ நீங்க வாங்கி கொடுக்கிற பூ நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறாங்க மீனா. என்ன வித்தியாசம்னு முத்து கேட்க, அந்த பூவுல அதோட விலை மட்டும்தாங்க எனக்கு தெரியும், நீங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கிற பூவுல அன்பு தெரியுங்கிறாங்க மீனா. ஓ நீ அப்படி வர்ற, போ இதுல இருக்கு 5 முழம் அன்பு அப்படின்னு முத்து கவர்ல இருந்து பூவை வெளியே எடுத்து கையில வச்சிருக்க, கொடுங்கன்னு மீனா கையை நீட்டுறாங்க. அப்படின்னு பின்னாடி எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் முடியாது, நான் தான் வச்சு விடுவேன், திரும்ப அப்படின்னு முத்து சொல்ல, மீனா ரொம்ப சந்தோஷமா வச்சு விடுங்கன்னு திரும்புறாங்க. எல்லாரும் பூவை 3 சரம் 4 சரமா வச்சு விட்டுருக்க, இவர் 5 சரம் வச்சு விடுறாரு. அத முன்பக்கம் எடுத்து போட்டு வேற அவரு அழகு பார்க்க, சரி வாங்க சாப்பிடலான்னு மீனா கூப்பிட, ஆஹா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்ல, நான் உங்களுக்காக சாப்பிட எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்கிறாங்க மீனா. இல்ல மீனா பசிச்சது, வீட்டுக்கு வர லேட் ஆகுமேன்னு சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டுட்டியான்னு முத்து கேட்க, நான் சாப்பிட்டேங்கிறாங்க மீனா. வெரி குட், அப்படிதான் இருக்கணும், எனக்காக நீ எப்பவுமே சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க தான் கல்யாணம் ஆன புதுசுலயே சொல்லிட்டீங்கல்ல உங்களுக்காக வெயிட் பண்ண கூடாதுன்னு அப்படின்னு மீனா சொல்ல, அது நான் செய்யற வேலை அப்படி, எப்போ முடியும்னே தெரியாதுல்ல அதுதான் அப்படின்னு முத்து சொல்ல, சரி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கங்கிறாங்க மீனா. சரின்னு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து முத்து படுக்க, அவர் மைண்டுக்குள்ள, உனக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, நீ எப்ப ஸ்வீட் கொடுக்க போறேன்னு செல்வம் கேட்டது மைண்ட்ல வருது. அவர் ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்க, அவருக்கு முதுகு காட்டி திரும்பி படுத்துட்டு இருக்க மீனா மைண்ட்ல, சீக்கிரமே குட்டி மீனாவையும் குட்டி முத்துவையும் பெத்துக்கோங்க அப்படின்னு அமுதாக்கா சொன்னது மைண்டுக்குள்ள வருது. இவரு மீனான்னு கூப்பிட்டுட்டு திரும்ப, ஏங்கன்னு அவங்க டக்குன்னு ஒரே நேரத்துல சொல்லிட்டு திரும்புறாங்க. இதை பார்த்துட்டு 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. டீ கொடுத்த பொம்மை மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்துல எழுந்து உட்கார்றாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், ஆனா நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வர்ற போல இருக்கு அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்கிறாங்க மீனா. சரி நீ முதல்ல சொல்லுங்கிறாரு முத்து. நீங்களே முதல்ல சொல்லுங்கன்னு மீனா சொல்ல, நீ சொல்லு மீனா அப்படின்னு முத்துவும் நீங்க சொல்லுங்கன்னு மீனாவும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. நீயே சொல்லேன்னு சொல்ல, நீங்களே சொல்லுங்கிறாங்க மீனா. சரி 2 பேரும் ஒரே நேரத்துல சொல்லுவோமா அப்படின்னு முத்து கேட்க, இவ்வளவு நேரமா அதைத்தானேப்பா பண்ணிட்டு இருந்தீங்க, பரவாயில்ல சேர்ந்தே சொல்லுங்கன்னு நம்ம தயாரா பாக்குறோம். 2 பேரும் ஒரு விரலை நீட்டிக்கிட்டு மாடியில ரூம் கட்டலாங்கிறாங்க. 2 பேருக்குமே ஆச்சரியமும் சந்தோஷமா இருக்கு. மீனா நானும் இதை தான் சொல்லலாம்னு நினைச்சேன் பாரு, நீயும் அதையே சொல்ற அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க, நம்ம கிட்ட இருந்த பணத்தெல்லாம் சீதாவோட கல்யாணத்துக்காக செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு மீனா சொல்ல,
நல்ல விஷயத்துக்கு தானே மீனா செலவு பண்ணோம், அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. எப்பவுமே நல்ல காரியத்துக்காக பண்ணின செலவை நினைச்சு வருத்தப்படவே கூடாது அப்படின்னு முத்து சொல்ல தலையாட்டுறாங்க மீனா. இப்ப என்ன ரூம் கட்டணும் அவ்வளவுதானே, எப்படியாவது கடன் வேணா கூட வாங்கி கட்டிடலாம். நமக்கு என்ன கடன் வாங்குறது புதுசாங்கிறாரு முத்து. இல்லங்க, கார் வாங்குறதுக்கு தொழில் பண்றதுக்கெல்லாம் நம்ம கடன் வாங்கலாம். ஆனா நாம மேல ரூம் கட்டுறதுக்கு மட்டும் யார்கிட்டயுமே கடன் வாங்கவே கூடாது. நம்ம பணத்துல நம்ம கட்டணுங்கிறாங்க மீனா. ஓ, மீனாவின் சபதமான முத்து சிரிக்க மீனாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு தலையாட்டுறாங்க. சரி, அதையே பண்ணிடுவோம், நம்ம பணத்திலேயே கட்டிடுவோம். அதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். அதே மாதிரி நாம ரூம கட்டி குடியேறினதுக்கு அப்புறம் அப்படின்னு கையை ரெண்டையும் கோத்து அப்படியே மீனாவோட கழுத்துல மாலை மாதிரி போட்டு அவங்கள தன்னோட நெஞ்சில இழுத்து சாச்சிக்கிறாரு முத்து. அவங்களும் குறும்பா சாஞ்சிக்கிட்டு அப்புறம் அப்படின்னு மீனா கேட்க, அப்புறம் என்ன நடக்குமோ நடக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன நடக்கும்னு மீனா கேக்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதான்னு முத்து கேட்க, எனக்கு தெரியாதேங்கிறாங்க மீனா அப்பாவி மாதிரி. ஐயோ அப்படின்னு மீனாவை எடுத்து மடியில படுக்க வச்சுட்டு, ஒன்னும் தெரியாத பாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா எனக்கு என்ன தெரியுங்கிறாங்க மீனா. இந்த எல்லாம் தெரிஞ்சவங்கள கூட நம்பிடலாம், ஆனா ஒண்ணுமே தெரியாதுன்னு பூனை மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்க உன்னையெல்லாம் நம்பவே கூடாதுமா அப்படின்னு முத்து சொல்ல, ஓஹோ அப்ப ரூம் கட்டினதுக்கு அப்புறம் நீங்க நம்புற மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அங்க வச்சுக்கோங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கடுப்பா சொல்ல, ஹை இது நல்ல ஆப்ஷனா இருக்கே அப்படின்னு முத்து சொல்ல, பட்டுன்னு மீனா எழுந்து, உங்களை ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் வேணுமா அப்படின்னு குப்புற தள்ளி குமுறி எடுத்துட்டு இருக்காங்க மீனா. ஐயோ மீனா, அடிக்காத மீனா, அடிக்காத மீனா, சொல்றது கேளு, அடிக்காத மீனா, விடு மீனா அப்படின்ற முத்து அவங்களோட கையை பிடிச்சி இழுத்து நெஞ்சில சாச்சிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.